நான் வந்து ஃபைவர் செய்ய ஸ்டார்ட் பண்ண காலத்தில், அதாவது 2020 வந்து எனக்கு அவ்வளவா ஆர்டர்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாசத்துக்கு பிறகு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரே கிடைச்சது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவரில் போயிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். என்னென்ன செல்லர்ஸ் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு கேட்டகரி கண்டுபிடிச்சேன். அந்த கேட்டகரியில் அந்த செல்லர்ஸுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதும் சரி, அந்த செல்லர்ஸ் ஏர்ன் பண்ணுற அளவுமே சரி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது என்ன கேட்டகரி, அதில் எவ்வளவு ஏர்ன் பண்ணுறாங்க, அந்த கேட்டகரி இப்பயுமே யூஸ் ஆகுமா என்று சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கேட்டகரி. இதில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் ஃபன்னியாக விஷ் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து கேங்காக 4-5 பேர் நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடி விஷ் பண்ணுறதா இருக்கட்டும். அதோட வந்து ஸ்பைடர்மேன், பேட்மேன் மாதிரியான கெட்டப் போட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடி ஃபன்னியாக விஷ் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லாட்டி வந்து ஆடு மாடு அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று அவங்க ஃபன்னியாக விஷ் பண்ணுற மாதிரி இப்படி நிறைய டைப்பில் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதில் நாங்கள் ஒரு சிலரை சூஸ் பண்ணி அவர் எப்படி ஏர்ன் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இந்த செல்லரை சூஸ் பண்ணுறேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் செல்லர். இவர் வந்து எப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024, அதாவது ஒரு வருஷம் கூட ஆகலை. இவர் வந்து இப்போ லெவல் 2 செல்லர். 236 ரிவ்யூஸ் எடுத்திருக்கார். இப்படி பார்த்தா இவர் வந்து 300க்கும் மேலே ஆர்டர் செஞ்சுருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆர்டர் தர எல்லாருமே ரிவ்யூ தர மாட்டாங்க. ஸோ இவர் 300 ஆர்டர் செஞ்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தா கூட ஒரு ஆர்டருக்கு அவருக்கு $4 கிடைச்சிருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $300 அப்படி போகுது. இவர் வந்து ஒரு 10 மாதத்தில் 3,60,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கார். சரி, இந்த கேட்டகரி இப்போ ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுமே நாங்கள் பார்த்த அக்கௌண்ட்டுமே வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் தான், ஆனால் லெவல் 2 செல்லர் ஆகியிருந்தார். ஸோ ஒரு 10 மாத கேப்புக்குள்ளே அவர் இதெல்லாம் செஞ்சுருந்தார். ஸோ பார்த்தீங்க இவர் வந்து கேங்காக பர்த்டேக்கு டான்ஸ் ஆடி பலூன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபன்னியாக வீடியோ போட்டிருந்தார். ஸோ இதே நீங்கள் காப்பி பண்ணி ஃபைவருக்குள்ளே போனீங்களா இருந்தால் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து சரியான குறைவு. ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் இருக்கிறார். ஸோ அவரை தாண்டி உங்கள்கிட்ட வரது கஷ்டம். ஸோ நீங்கள் போகும்போது எப்போவுமே யூனிக் ஐடியாவோட போகணும். இப்போ நீங்கள் பர்த்டே விஷிங் தான் பண்ண போகிறீங்களா இருந்தால் கூட அதுலேயுமே நீங்கள் ஒரு யூனிக்னஸ் கொண்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கான சான்ஸ் கூட. ஸோ அந்த ஐடியா ஒன்று இருந்தால் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து ஃபைவரில் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து இந்த பர்த்டே விஷிங் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு கேமராக்கு முன்னுக்கு இருந்து உங்களுக்கு டான்ஸ் ஆட எலிமெண்ட்டாக கூட நீங்கள் அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கிக்கை உங்களுக்கு காட்டியிருந்தேன்.